அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேவா? பொது அறிவியல யூனிட் 3. ஓகேவா? இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது குப்தர்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க கிளாஸ் போகலாம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குப்த பேரரசு, ஓகேங்களா, அவங்க வந்து எப்படி பேரரசு நிறுவனாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக் உங்களுக்கு இருக்கு. குப்தர்கள் பற்றி இருக்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு குப்த பேரரசு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா குப்த பேரரசு எப்படி நிறுவனாங்க அதில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குப்த அரச வம்சம் நிறுவப்படல். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் குப்தர்கள் பற்றி. ஓகேங்களா? சரி வாங்க. ஸோ குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யாரு? ஸ்ரீகுப்தர் என கருதப்படுகிறார். ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை, அரச வம்சத்தை நிறுவுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ரீகுப்தர். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, இப்போ இருக்கிற வங்காளம், பீகார் பகுதிகள்லாம் இவங்க ஆண்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது. ஸோ பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்து காயின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அச்சடிச்சிருப்பாங்க. ஸோ அது யாருடையதுன்னா ஸ்ரீகுப்தர். இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கஜர் அரச பதவியேற்றார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? ஸ்ரீகுப்தர். ஓகேவா? ஸோ இதில் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தனியாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ குப்த பேரரசு அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் யாரு நிறுவுறது குப்த பேரரசு வந்து ஸ்ரீகுப்தர். செகண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் யாரு? கடோத்கஜர். ஓகேவா? கடோத்கஜர் தான் என்ன பண்றாரு, அவருக்கு அப்புறம் அரச பதவி ஏற்றார். கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். ஓகேங்களா? அடுத்தது வர்றது பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட காலம் பார்த்தீங்கன்னா 319, அதாவது கிபி, கிறிஸ்து பிறப்புக்கு பின் 319 இருந்து 335 முடியும். ஓகேங்களா? ஸோ முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிக்க லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். ஓகேங்களா? இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டுக் கொண்டார். ஓகேங்களா? ஸோ முதலாம் சந்திரகுப்தர். ஸோ சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் பொறிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இடம்பெற்றுள்ளன. ஸோ லிச்சாவியா என்ற வாசகமும் குறிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ அவங்க லிச்சாவிய வம்சத்தை சேர்ந்தவங்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த காசுல, ஓகேங்களா, நாணயத்துல வந்து லிச்சாவியா அப்படிங்கிற வாசகமும் குறிச்சிருக்காங்க. லிச்சாவியான என்ன அப்படின்னா, லிச்சாவி பழமையான கன சங்கங்களின் ஒன்றாகும். கன சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சங்கம். ஓகேங்களா? அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, லிச்சாவி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆட்சி பகுதி வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையில இருக்கிறது எல்லாமே அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. யாரு? முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி. ஓகேங்களா? ஓகே,
அடுத்தது பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் பார்த்திருக்கிறோம். அடுத்தது யாரு? சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 335 இருந்து 380 முடியும். ஓகேங்களா? முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரசு வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். சமுத்திரகுப்தர் தான் முதலாம் சந்திரகுப்தரோட மகன். ஓகேவா? சமுத்திரகுப்தரின் அவஹேள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிறையாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டாகும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனுமே. இதான் பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பிரசத்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னு என்னன்னா, பிரசத்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேங்களா? அதன் பொருள் என்னது? ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். புகழ்வது. ஓகேவா? அவஹேள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்கள் என்ன பண்ணிருக்காங்க? பொறிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். எப்படி ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னா, சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். ஓகேவா? அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்திருக்கார். தென்னிந்தியாவின் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபாலனை சமுத்திரகுப்தர் தோற்கடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ விஷ்ணு கோபாலன் என்ன பண்றாரு? சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிட்டாரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க? வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் என்ன பண்றாரு? 9 அரசுகளை கைப்பற்றினார் வட இந்தியாவில். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகளாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். ஓகேங்களா? கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி வராது, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கு எல்லாமே நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் கடைசியை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 380 இருந்து 415 முடியும். ஓகேவா? இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன். ஓகேவா? இப்போ சமுத்திரகுப்தர் நம்ம பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தான் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டார். விக்ரமாதித்யர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தான் அந்த இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்றாரு? அவர் பேர் வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவர் சாக அரசர்களை என்ன பண்றாரு? தோற்கடித்து, சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலகத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றார். ஓகேங்களா? ஸோ தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார். குதுமினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? குதுமினார் தூண் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அது யாரு வந்து நிறுவனா அப்படின்னா விக்ரமாதித்யன். ஓகேங்களா? என நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்திருக்கார். அவர் பேர் என்னது? பாகியான். மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் அவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலைஞருக்கு பேர் வந்து நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. 9 பேர் இருப்பாங்க அந்த அவையில். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பேரெல்லாம் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகேங்களா? அவர்களில் ஒருவர் காளிதாசர் என கூறப்படுகிறது. காளிதாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 9 நவரத்தினம் சொல்றாங்க. அந்த 9 பேர், 9 கலைஞர்கள், அதுல வந்து காளிதாசரும் ஒருத்தர் சொல்றாங்க. இங்க பாருங்க கீழே அதோட ஒரு லிஸ்ட் கொடுத்துறாங்க பாருங்க. விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள், அது 9 பேர் தான் நவரத்தினங்கள் அப்படி சொல்றோம். ஸோ பாருங்க யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது காளிதாசர் இருக்கார். காளிதாசர் என்ன பொறுப்புல இருந்தாருன்னா சமஸ்கிருத புலவராக இருந்திருக்கிறார் காளிதாசர்.
இரண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஹரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர் தான் வரும். ஓகேவா, ரெண்டு சமஸ்கிருத புலவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் காளிதாசர், இன்னொன்று ஹரிசேனர். மூணாவது பார்த்தீங்கன்னா அமர சிம்ஹர். ஓகேவா, அவர் வந்து அகராதியியல் ஆசிரியர். ஓகேங்களா, அகராதினா என்னது? டிக்ஷனரி. ஓகேங்களா, அதோட ஆசிரியர் யாரு? அமர சிம்ஹர். அடுத்தது நாலாவது இருக்கிறவர் வந்து தன்வந்திரி. தன்வந்திரி அப்படிங்கிற எந்த துறையில இருந்தாருன்னா மருத்துவ துறையில இருந்திருக்காரு. அவர் ஒரு மருத்துவர், தன்வந்திரி. அடுத்தது ஐந்தாவது பார்த்தீங்கன்னா காகபானகர். அவர் வந்து யாரு? ஜோதிடர். ஓகேங்களா. அடுத்தது சன்ஹு அப்படிங்கிறாரு ஆறாவது இருக்கிறவர் சன்ஹு. அவர் வந்து கட்டடக்கலை நிபுணர். ஓகேவா, அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். ஓகேங்களா. அடுத்தது வராகமிகிரர் வந்து வானியல் அறிஞராக இருந்திருக்கிறார். அடுத்தது எட்டாவது இருக்கிறவர் வந்து வராட்சிங்கிறதுக்கு என்ன பொறுப்பு? இலக்கண ஆசிரியர் அவர் மற்றும் சமஸ்கிருத புலவராக இருந்திருக்கிறார். அடுத்து ஒன்பதாவது பேர் வந்து விட்டல் பட்டரோட பொறுப்பு வந்து மாய வித்தைக்காரர் அவர். ஓகேவா, ஸோ மெஜிஷியன். இந்த மாதிரி 9 பேர் வந்து அவர் என்ன இருக்காங்க, அவங்க அவையில இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க பேரு? நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணுவாங்க? மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து அதுக்கு அழகாக என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் வச்சு படிக்கிறது, மறக்காம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெமரி டெக்னிக்னு நம்ம 2 கிளாஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதை அட்டன் பண்ணியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது 2ஆம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் 1ஆம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார். ஓகேங்களா, ஸோ அவரோட முடிஞ்சது. அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் முடிஞ்சது. 2ஆம் சந்திரகுப்தர் தான் யாரு? விக்ரமாதித்யர். அவர் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அவருடைய மகன் 1ஆம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறார். 1ஆம் குமாரகுப்தர் அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆவார். நாலந்தா பல்கலைக்கழகம் நமக்கு தெரிஞ்சது. அதை உருவாக்குனது யாரு? குமாரகுப்தர். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது இங்க பாருங்க. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியை ஏற்ற ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்புகளை சந்திக்க நேரிட்டது. ஸோ அவரை பத்தி என்னது கொஞ்சமா தான் இருக்குது. ஓகேவா, குமாரகுப்தர் அப்படிங்கிறவரை பத்தி நிறைய இல்லை, ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். ஓகேவா, அதை டீடைல் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இதுல. ஓகேங்களா, அந்த குமாரகுப்தருடைய மகன் யாரு? ஸ்கந்தகுப்தர். ஓகேவா, குமாரகுப்தரை தொடர்ந்து அரசு பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் ஓகேவா ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். ஓகேவா, ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். ஓகேவா, சோ குப்த பேரரசை தோற்கடித்தது யாரு? ஹீனர்கள். ஓகேவா, மிகச்சிறந்த குப்த பேரரசுகளில் கடைசி பேரரசான பாலாத்தியர். ஓகேவா, பாலாதித்யர் 1ஆம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறுறார். ஓகேங்களா, சோ பாலாதித்யர் அப்படிங்கிறவர் தான் 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு அவர் பேரை சூட்டிக்கிட்டு அரியணை ஏறார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். இவர் மிகிர குலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஓகேங்களா, ஆனால் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்திடுறார். மிகிரகுலரை என்ன பண்றாங்க? கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாத்தியர் என்ன பண்றாரு? மகதத்திலிருந்து வெளியேற்றினார். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போனது. அதோட முடிஞ்சது. ஓகேவா, குப்த பேரரசு. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாரு? விஷ்ணுகுப்தர். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்த பேரரசர் யாரு அப்படின்னா விஷ்ணுகுப்தர் தான். ஓகேங்களா, ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு? குப்த பேரரசு முடிவுக்கு வருது. ஸோ ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஓரளவுக்கு நமக்கு என்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குப்த பேரரசை பற்றி. ஓகேவா, ஸோ இன்னும் டீட்டெயில் என்ன பண்ணுறோம் நம்ம நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ குப்தர்களின் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது? ஓகேங்களா, பாருங்க. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா,
அரசர் வந்து என்னது கடவுள்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்லணும், வேற யாருக்குமே பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. புரியுதுங்களா? ஓகே. மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஓகேவா, என்னும் கோட்பாடு தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர். ஓகேங்களா? குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. அது என்ன சொல்றாங்க, மந்திரி குழு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றரசர்களையும் கொண்டிருந்தது. நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர். ஓகேங்களா? உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என அழைக்கப்பட்டனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி, ஓகேவா, எனும் பேரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. பிராந்தியங்கள் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, தேசம் அல்லது புக்கி, ஓகேவா, புக்தி, புக்கில பூயித்தி, புக்தி. அதே மாதிரி உபாரிகா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். ஸோ அதை இந்த பிராந்தியங்களை நிராகரித்தது யாரு, நிர்வகித்தது யாரு அப்படின்னா உபாகரிகா என்னும் ஆளுநர்கள். ஓகேவா? ஸோ ஆளுநர்களுக்கு என்ன பேரு, உபாரிகா. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பிராந்தியங்கள் விஷ்யா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. பிராந்தியங்கள் இருக்கு, பிராந்தியங்கள் என்ன பண்றாங்க, மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. இந்த மாவட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா விஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? விஷ்யாபதிகள் என்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொள்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷ்யாவை என்ன பண்றாங்க, நிர்வாகித்தவங்களுக்கு பேரு விஷ்யாபதிகள். ஓகேங்களா? கிராம அளவில் கிராமிகா, கிராமதி யாகஷா, ஓகேவா, என்னும் அதிகாரிகள் செயல்பட்டன. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, நிர்வாக முறை. அடுத்தது பாருங்க, விரிந்து பறந்த குப்த பேரரசு ராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. ஓகேவா? ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, குப்த பேரரசு வழிநடத்திருக்கிறாங்க. ஓகேவா? முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் ராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலாதி கிரீதா, ஓகேவா, அதே மாதிரி மகா பாலாதி கிரீதா என குறிப்பிடப்பட்டுள்ளன. என்ன பாலாதி கிரீதா அப்படின்னா என்ன அப்படின்னா காலாட்படையின் தளபதி. ஓகேவா? ஸோ காலாட்படையின் தளபதிக்கு என்ன பேரு, பாலாதி கிரீதா. ஓகேவா? அதே மாதிரி குதிரைப்படையின் தளபதி பேரு மகா பாலாதி கிரீதா. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூதகா என்னும் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது. உளவு பார்க்கும் அமைப்புக்கு என்ன பேரு, தூதகா. தூது போடுறாங்களா, அதனால தூதகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க குழு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சமூகமும் பொருளாதாரமும். ஓகேவா? நிலம் மற்றும் விவசாயிகள். ஓகே. ஸோ காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் எனும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது. அது பேர் என்னது, காமாந்தகர். ஓகேவா? ஸோ காமாந்தகர் தான் எழுதுறாரு, அது பேரு நிதிசாரம். அந்த புக்கு பேரு நிதிசாரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமாந்தகர், நிதிசாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது. ஓகேங்களா? இங்க பாருங்க, குப்த பேரரசோட மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல பாருங்க, இந்திர பிரதஸ்தம் மேல இருந்து என்ன இருக்கு, கீழே இந்த கேரளா சைடு முடியும் அப்படியே என்ன இருக்கு, உங்களுக்கு குப்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதோட பார்த்துக்கோங்க, குப்த பேரரசு இருந்த இடம் இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நிலவரியை அரசின் முக்கிய வருமானமாக இருந்தது. நிலவரி விவசாயிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கிறாங்க. ஓகேவா? குப்த பேரரசுல. அடுத்தது பாருங்க, வணிகமும் வர்த்தகமும்.
எப்படி அவங்க வணிகம் பண்ணினாங்க, பிசினஸ். ஓகேங்களா. குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. ஸோ வணிகர்களில் 2 வகையினர் இருந்தனர். ஓகேங்களா. ஸோ என்னன்னு பாருங்க, சிரஸ்தி மற்றும் சாத்தவாகா என அவர்கள் அழைக்கப்பட்டனர். ஸோ சிரஸ்தி என்ன, சாத்தவாகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரஸ்தி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்யறவங்களுக்கு பேரு சிரஸ்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சாத்தவாகா அப்படின்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வண்டிகள்ல பொருட்களை ஏற்றி என்ன பண்ணுவாங்க, பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்யறவங்களுக்கு பேர் என்னது, சாத்தவாகா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களில் இருந்து விலை மதிப்பு மிக்க ஆடம்பர பொருட்கள் வரை பல்வேறு வகையான பொருட்கள் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்களாக இருந்திருக்கு குப்தர் காலத்துல, குப்த பேரரசுல. ஓகேங்களா. ஸோ குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் நடைமுறையில் இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. இப்போ அதிக வட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பணங்களை கடன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர். இப்போ ரோடு போட்டிருக்காங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. இதெல்லாம் என்னது, முக்கிய வணிக நகரங்கள். ஓகேங்களா. ஸோ பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. ஸோ இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கீழே கடற்கரை துறைமுகமும் என்னது, வணிக பெருக்கத்திற்கு உதவியன. ஓகேவா. ஸோ அந்த மேலை கடற்கரை துறைமுகம்னா என்ன அப்படின்னா, கல்யாண், மங்களூர், மலபார், இதெல்லாம் மேலை கடற்கரை துறைமுகம். கீழே கடற்கரை துறைமுகம்னா என்னது, வங்காளத்தில் இருந்த தாமிர லிப்தி. ஓகேங்களா. அது வந்து கீழே கடற்கரை துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, உலோகவியல். என்னென்ன உலோகங்கள்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கின. ஓகேங்களா. என்னது, சுரங்கம் வெட்டுறது, அப்புறம் உலோக தொழில். ஓகேங்களா. சோ உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூணாகும். மெக்ராலி அப்படிங்கிற இரும்பு தூண் நிறுவனது யாரு, சந்திரகுப்தர். ஓகேவா. அது எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. ஓகேவா. அதே இன்றளவு என்ன பண்றாங்க, துருப்பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு எப்பயுமே என்ன ஆகும், துருப்பிடிச்சிரும். ஆனா அந்த என்னது, இந்த டெல்லியில இருக்கிற தூண், இரும்பு தூண் வந்து என்ன ஆகுது, இன்னும் துருப்பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதுதான் அந்த தூண். அந்த தூணோட பாருங்க இமேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்ராலி இரும்பு தூண் இது டெல்லியில இருக்கு. அடுத்து சமூகம் எப்படி இருந்தது, சமூக அமைப்பு எப்படி இருந்தது குப்தர்கள் காலத்துல அப்படின்னா, குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. வர்ணாசிரம முறையை பின்பற்றிருக்காங்க. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. ஓகேங்களா. சோ மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. ஓகேவா. மனு சட்டம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். ஓகேவா. பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனோட பாதுகாப்புல தான் பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த மனு சட்டம். ஓகேவா. பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. பலதார மனமும் இருந்திருக்கு குப்த பேரரசுல. ஓகேங்களா. அரசர்களும் நிலப்பிரபுகளும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை பெற்றிருந்திருக்கிறாங்க. ஓகேவா. குபேர நாகா, ஓகேவா, துருசுபுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர். 2 மனைவி இருந்திருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தருக்கு 2 மனைவிகள், குபேரநாகா, துருபசுவாமினி. ஓகேங்களா. ஏன்னா கல்வெட்டுல என்ன பண்ணிருக்காங்க, பறிச்சு வச்சிருக்காங்க. கல்வெட்டு குறிப்பிடுகிறது. உடன்கட்டை ஏறும் வழக்கமும் என்ன இருக்கு, இருந்திருக்கு. ஓகேவா. சதி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடிமை முறை. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமான இல்லை. ஓகேவா. ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் புத்தர்கள் காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றன. அடிமைகள்லாம் இருந்திருக்காங்க புத்தர் காலத்தில். ஓகேவா.
குப்த பேரரசுல. அடுத்து பாத்தீங்கன்னா சமயம். என்ன சமயத்தை பின்பற்றாங்க அப்படின்னா வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் ஓகேவா நடத்தினார். அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்னன்னா குதிரைகளை என்ன பண்றது வேள்வியில போடுறது, யாகம் வளர்க்குறாங்களே அதை வந்து குதிரைகள்ல வந்து போடுற வழக்கம் பேர் தான் என்னது அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நடத்தியிருக்கிறாங்க. குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். ஓகேவா, குப்தர் காலத்தில் என்ன பண்றாங்க உருவ வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது கலையும் கட்டடக்கலையும். ஓகேவா, குப்தர் பேரரசுல கலையும் கட்டடக்கலையும் எப்படி இருந்ததுன்னா கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் தான். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது குடவரை கோயில் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ குகையில் என்ன பண்ணுது குகையை குடைஞ்சி அப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க கோயில்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா குப்தர்கள் காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்றாங்க கட்டடம் கட்டி என்ன பண்ணியிருக்காங்க கோயிலுக்குன்னு தனியா கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோயில் என்ன பண்றாங்க பாறை குடைவரை கோயில்கள் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான். ஓகேங்களா, கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் என்ன பண்றாங்க கோயில்லாம் கட்டுறாங்க. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் அஜந்தா எல்லோரா. ஓகேவா, அது எங்க இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு. ஓகேவா, அடுத்தது பாக் அப்படிங்கிற குடைவரை கோயில் அது மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயகிரி அப்படிங்கிறது வந்து ஒடிசால இருக்கு. ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்கால பகுதிகளில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறுகளை அமைச்சு ஓகேவா கட்டியிருக்கிறாங்க சொல்றாங்க. ஓகேவா, குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு இரு சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஓகேவா, என்னன்னா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரம் உள்ள புத்தரின் செப்பு சிலை. நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து 18 அடி உயரத்துக்கு என்ன இருக்காங்க புத்தருக்கு வந்து செப்பு சிலை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரம் உள்ள புத்தரின் உலோக சிற்பம். ஓகேங்களா, ஸோ குப்தர்களின் ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கிறது அஜந்தா குகை ஓவியம். அதெல்லாம் குப்தர்கள் காலத்துல தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் சொல்லலாம்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க இலக்கியம் எப்படி இருந்தது குப்த பேரரசுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் என்ன பண்றாங்க சமஸ்கிருதத்தை தான் அலுவலக மொழியா கொண்டிருந்தார்கள். ஓகேவா, அவர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன. குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. ஓகேவா, அது பாணினி எழுதிய அஷ்டாத்தியாயி பஞ்சதலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. பாணினி எழுதின நூல் என்னது அஷ்டாத்தியாயி, பதஞ்சலி எழுதினது மகாபாஷ்யம். ஓகேங்க, என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. அடுத்து பாருங்க வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்னும் இலக்கண நூலை எழுதினார். சந்திர வியாகரணம் அப்படி நூல் எழுதினது யாரு சந்திரோகோமியா அப்படிங்கிறவங்க. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம் மாளவிகாமித்திரம் விக்ரம ஊர்வசியம் இதெல்லாம் என்னது யார் எழுதுனா காளிதாசர். ஓகேவா, ஸோ காளிதாசர் எழுதின நூல்கள் என்னது சாகுந்தலம் மாளவிகாமித்திரம் அப்புறம் விக்ரம ஊர்வசியம். ஓகேவா, அவருடைய ஏனைய சிறப்பு நூல்கள் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரிது சம்ஹாரம் இதுவுமே என்னது காளிதாசருடையது தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, காளிதாசர் இயற்றிய நூல்கள். அடுத்து பாருங்க கணிதம் வானியல் மற்றும் மருத்துவம் எப்படி இருந்தது குப்த பேரரசுல அப்படின்னா பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது யாரு குப்த பேரரசு காலத்துல தான் சொல்றாங்க. ஓகேவா, ஆரியப்பட்டர் வராகமிகிரர். ஓகேவா, ஆரியப்பட்டர் வராக மிகிரர் பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆவார்கள்.
ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தா, ஓகேவா, சூரிய சித்தாந்தா, அதுல என்ன சொல்றாங்கன்னா சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். ஓகேவா. சோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா, அது என்ன பண்றாரு, சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல்ல தான் சொல்றாரு. யாரு, ஆரியப்பட்டர். ஓகேங்களா. பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் வந்து ஆரியப்பட்டர். ஓகேங்களா. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. ஓகேவா. அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். ஓகேவா. சாரக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். யாரு, சாரக்கர். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். பேர் என்னது, சுஸ்ருதர். ஓகேவா. அடுத்தது என்னது, வர்தன அரச வம்சம். ஓகேவா. ஸோ நம்ம குப்த பேரரசுக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்தவங்க யாரு, வர்தனர்கள். ஓகேவா. இது நம்மளுடைய சிலபஸ்ல இல்லை. ஓகேங்களா. ஸோ இதோட நம்மளுக்கு முடிஞ்சது குப்த பேரரசு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்துற யாரு, சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களுடைய பொற்காசுக்கு பேர் என்னது, தினாரா. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவான வகை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. பொற்காசுகள் தான் நிறைய வெளியிட்டிருக்காங்க. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசினுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், சிகப்பு, சுண்ணம். இதெல்லாம் என்ன பண்றாங்க, குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஹூணர்கள் என்போர் யார். ஓகேவா. ஹூணர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர். ஹூணர்கள். ஓகேவா. தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினார்கள். ஹூணர்கள் அவங்க ஒரு நாடோடி. ஓகேவா. ஸோ இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூணர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வராங்க. ஓகேவா. தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளனர். ஓகேவா. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். ஸோ ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சது யாரு, ஹூணர்கள். புரியுதுங்களா. அவங்க ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சுட்டு என்ன பண்றாங்க, மத்திய இந்திய பகுதிகளுக்கு அவங்க வராங்க. அவர்களின் தலைவரான தோரமானர். ஓகே. ஹூணர்களின் தலைவர் பேர் என்னது, தோரமானர். ஓகேவா. தனக்குத்தானே அரசனாக முடிசூட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, முடிசூட்டுகிறாரு. அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதரவர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டுறாரு. ஓகேவா. ஹூணரோட இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் குப்தர்கள் பேரரசர்கள் காலத்தில் தான் நிறுவப்பட்டது. ஓகேவா. நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஓகேவா. ஹர்ஷர். ஸோ நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. ஓகேவா. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிச்சிருக்கிறாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில். அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, யுவான் சுவாங். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்கள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை என்ன பண்றாங்க, அழிச்சிட்டாங்க. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். ஓகேங்களா.
ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, குப்தர் காலத்தின் நிலங்களை வகைப்படுத்தல் எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலங்களுக்கு சேத்ரா அப்படின்னு பேரு. ஓகேவா? தரிசு நிலங்கள் சொல்லும் பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு கிலா. காட்டு நிலங்கள், ஓகேவா, வனப்பகுதி அல்லது காட்டு நிலங்களுக்கு அப்ரகதா. குடியிருப்பதற்கு உகந்த நிலங்களுக்கு வஸ்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மேய்ச்சல் நிலங்கள், கால்நடைகளும் மேய்ச்சல் விடுவாங்க, அதுக்கு கபத சரகா அப்படின்னு சொல்றாங்க. கபத சரகா. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். சிருஷ்டி சாத்தவாக அப்படின்னு. சிருஷ்டினா என்னது? ஒரு இடத்துல நிலையா இருந்து வணிகம் புரியவங்களுக்கு பேரு சிருஷ்டி. சாத்தவாக அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, வண்டியில பொருட்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேரு சாத்தவாகா. நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பாகியான் அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வரார். ஓகேங்களா? அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. பாக்கியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. கடுமையான தண்டனை எல்லாம் கிடையாது. அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படவில்லை. ஓகேவா? கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாய் இருந்தது அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க. பாடலிபுத்திரத்தில். ஓகேங்களா? இதெல்லாம் சொன்னது யாரு? பாகியான் அப்படிங்கிறவர். ஓகேவா? அவர் சீனாவை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்க, சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அவர் சமுத்திரகுப்தர் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். ஓகேங்களா? அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றில் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் கவிராஜா என்னும் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. யாருக்கு? சமுத்திரகுப்தர். அடுத்தது பாருங்க, இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்லாம் என்னன்னு பாருங்க. விக்ரமாதித்யர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர் வந்து என்னது? விக்ரமாதித்யர். அடுத்தது நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர். அதே மாதிரி நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் என்னது? இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர். ஓகே, இங்க பாருங்க, பிரஸ்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. பிரஸ்தி மெய்கீர்த்தி அப்படிங்கிறது புகழ்வது. ஓகேங்களா? இது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி லிச்சாவி அப்படிங்கிறது என்னது? அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டு இருந்தது. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற குப்த பேரரசு. ஓகேவா? டீட்டெயிலாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற குப்த பேரரசு நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.